Good morning, children. இன்னைக்கு நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் என்டார்ஸ்மெண்ட்ஸ் பார்ப்போம். என்டார்ஸ்மெண்ட் இன் blank or general endorsement. வெற்று மேலெழுது அப்படின்னா when the endorser put his mere signature on the back of an instrument without mentioning the name of the person to whom the endorsement is made. It is called blank endorsement or general endorsement. அதாவது மேல் எழுதுபவர் மேலெழுத்து யாருக்காக செய்யப்படுகிறதோ அவர் பெயரை குறிப்பிடாம இவரோட கையெழுத்தை மட்டும் போட்டு மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வெற்று மேலெழுதுதல் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, a check is drawn in favor of Pallavan and Pallavan who is entitled to get the amount of check desires to transfer it to Pari. பல்லவன் வந்து பாரிக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஒரு காசோலை எழுதுறாரு. அந்த காசோலையில் பல்லவன் பாரி என்பவருக்கு மாற்றித்தர விரும்புகிறாரு அப்படின்னா பல்லவன் வந்து பாரியின் பெயரை குறிப்பிடாமல் அவரோட கையொப்பத்தை மட்டும் காசோலையின் பின்புறம் போடுவாங்க. அந்த அப்படி வந்து இஃப் பல்லவன் ஜஸ்ட் புட் ஹிஸ் சிக்னேச்சர் வித்தவுட் மென்ஷனிங் த நேம் ஆஃப் பாரி, பாரிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாமல் கையெழுத்து மட்டும் போட்டு பாரிட்டு கொடுத்துட்டாங்கன்னா டு ஹோம் ஹி வாண்ட்ஸ் டு என்டோர்ஸ் இட் இஸ் கால்ட் blank endorsement. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கொணர்பவர் காசோலையாக மாறுது. அதனால இவ்வாறு வெற்று மேலெழுதப்பட்ட காசோலையை பெறுபவர் தானும் கையொப்பமிடாமல் யாரிடம் வேண்டுமானாலும் மாற்றித் தரலாம் அல்லது வங்கியில் செலுத்தி பணம் பெறலாம். சரியா? அந்த மாதிரி யார் பேரும் குறிப்பிடாமல் இருந்துச்சுன்னா யார் கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு பேங்க்ல கொடுத்துருவாங்க. அதான் அப்படி இப்போ பாரிக்கிட்டேயே இதை கொடுத்துட்டாரு. அப்போ பாரி வந்து வேற யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னா அந்த செக் அப்படியே அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். An endorsement in full or special endorsement where the endorser, in addition to his signature, specifies the person to whom or to whose order the instrument is payable. The endorsement is called endorsement in full. அதாவது சிறப்பு மேலெழுதுதல் அப்படின்னு பார்த்தோம்னா மேலெழுதுபவர் ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது அவரது ஆணை பெற்றவருக்கோ செலுத்தும்படி கட்டளையை எழுதி தமது கையொப்பத்தை இடத்தல் சிறப்பு மேலெழுதுதல். இதுல நேம் குறிப்பிட்டிருக்கணும். அந்த யார் பேரோ அவரோ இல்லை அவர் அனுப்புறவங்களோ அப்போ அவங்களோட அந்த குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது அவரது ஆணை பெற்றவருக்கோ யார் பேர் அவர் கொடுத்து அனுப்புகிறாரோ அவங்களுக்கோ இந்த அமௌண்ட் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவங்க கையெழுத்து நேம் குறிப்பிட்டு இவங்க கையெழுத்தும் போட்டிருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் என்டார்ஸ்மெண்ட் இன் ஃபுல். ஓகேயா? சிறப்பு மேலெழுதுதல் அப்படின்னு சொல்கிறோம். எனி ஹோல்டர் கேன் கன்வெர்ட் a blank endorsement into special endorsement by writing about the signature of the endorser, a direction to pay to himself or to some other person. ஒரு ஏன்னா பின்னாடி அவங்க சைன் மட்டும் போட்டிருக்காங்க. ஒரு வெற்று மேலெழுத்தை சிறப்பு மேலெழுத்தாக மாற்றிக்கொள்ளலாம். வெற்றி மேலெழுதப்பட்ட ஆவணத்தை உடையவர் தனது கையொப்பத்தை இடாமல் தனக்கு அல்லது வேறு நபருக்கு செலுத்த வேண்டும் என்று அவங்க மேலெழுதி கொடுத்துருப்பாங்களே, என்டாஸ் பண்ணி கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து இது மாதிரி அவரோட பேரோ இல்லை அவங்க யாருக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அவங்க பேரை எழுதி இவர் கையெழுத்து ஒரு வெற்று மேலெழுதி சிறப்பு மேலெழுத்தா மாற்றி. ஓகே. Conditional or qualified endorsement நிபந்தனைக்குட்பட்ட மேலெழுத்து where the endorser of a negotiable instrument makes his liability dependent upon the happening of an event which may or may not happen. It is called conditional endorsement. மேலெழுதுபவர் பணம் பெற வேண்டிய மேலெழுதப்பட்டவரின் உரிமையை ஒரு நிபந்தனைக்கு உட்படுத்த இயலும். காசோலை என்பது ஒரு நிபந்தனையற்ற ஆவணம். எனினும் மேலெழுத பெறுநர் பணம் பெறும் உரிமையை ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி நடந்தால்தான் பெற முடியும் என்று நிபந்தனை விதித்து மேலெழுதிட்டால் நிபந்தனை மேலெழுத்து. அதாவது இது ஒரு கண்டிஷன். இது நடந்துச்சுன்னா இந்த செக்குக்குரிய அமௌண்ட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க அப்படின்னா இப்போ அவர் செஞ்சு கொடுத்தாருன்னா இந்த வேலையை செஞ்சு கொடுத்தாருன்னா இந்த அமௌண்ட்டுக்கு செக்கு. சரியா? இதை அப்போதான் நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனையை எழுதி அதில் வந்து ஒரு கண்டிஷனோடு எழுதியிருந்தாங்க அப்படின்னா அது கண்டிஷனல் ஆர் குவாலிஃபைட் என்டார்ஸ்மெண்ட். இங்கே பாருங்க, where the right of the endorsee to receive the amount is made dependent upon the happening of an event which may or may not happen, then also the endorsement is called conditional or qualified. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாரிக்கு கொடுக்கணும்னு எழுதியிருக்காங்க. The endorsee is entitled to receive payment only on the fulfillment of the specified condition, namely his return from Delhi within 3 months.
Conditional endorsement does not affect negotiability. Such endorsements are not usually made. இதுக்கு வந்து என்ன எழுதணும் அப்படின்னா, இப்போ பாரிக்கு அவர் எழுதி கொடுக்குறாருல, அதில் வந்து என்னன்னா 3 மாசத்துல அவர் டெல்லியிலேருந்து திரும்பி வந்துட்டாருன்னா இந்த செக்குக்குரிய அமௌண்ட் அவருக்கு கொடுங்க. அப்போ 3 மாசத்துக்கு கழிச்சு அவர் வந்தாரு அப்படின்னா இந்த செக்குக்குரிய அமௌண்ட் அவருக்கு கிடைக்காது இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நிபந்தனை இருந்துச்சு அப்படின்னா அந்த அது வந்து கண்டிஷனல் அப்படின்னு சொல்கிறோம். தென் ரெஸ்ட்ரிக்டிவ் என்டார்ஸ்மெண்ட் வரையறு மேலெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். when the endorsement restricts or prohibits further negotiability of the instrument, it is called restrictive endorsement. மேலெழுத்து ஆவணத்தை மேலும் ஆவணமாற்றம் செய்யாமல் தவிர்க்க செய்யப்படும் மேலெழுத்து வரையறு மேலெழுத்து. இப்போ நான் பாரிக்கு இவர் கொடுத்துட்டாரு, பல்லவன் வந்து பாரிக்கு கொடுத்துட்டாரு, பாரி வேற யாருக்கும் கொடுக்க முடியாத மாதிரி எழுதியிருந்தாங்க அப்படின்னா அது வரையறு மேலெழுத்து. பாரியே தான் போய் பணம் வாங்கிக்கணும், அவர் வேற யாருக்காச்சும் அதை என்டாஸ் பண்ணி கொடுக்கலாம், அவருக்கு கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கலாம்னா அப்படி கொடுக்க முடியாது. அது வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் என்டாஸ்மெண்ட். The omission of the words or order does not render the endorsement restrictive. இப்போ வந்து பாருங்க, பே சுந்தர் ஒன்லி அப்படின்னு பல்லவன் அப்படின்னு கையில் போட்டு கொடுத்துட்றாரு. பே சுந்தர் ஃபார் மை யூஸ், ஓகே, பல்லவன் அப்படி ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா மாறனுக்கு மட்டும் செலுத்துக, என்ன உபயோகத்திற்காக மாறனுக்கு கொடுக்குவோம் அப்படின்னு அந்த வேர்டு அவங்க எழுதிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகே. தென் sans recourse endorsement, பொறுப்பு தவிர மேலெழுத்து. இதில் என்னன்னா, ordinarily the endorser becomes liable to subsequent parties in the event of dishonor of the instrument, but if he makes it clear that the subsequent holder should not look to him for payment in case it is dishonored, the endorsement is called sans recourse endorsement. அதாவது இந்திய மாற்றுமுறை ஆவண சட்டம் 52வது பிரிவின்படி மேல் எழுதுபவர் ஆவணத்தின் மீது எழுதப்படும் வெளிப்படையான வார்த்தைகளால் தனது பொறுப்பினை தவிர்த்து விடுதலுக்கு பொறுப்பு தவிர மேல் எழுத்து. இப்போ சாதாரணமாக ஒரு மாற்றுச்சீட்டு வந்து அவமதிக்கப்பட்டால் மேல் எழுதியவர் அவ்வாவணத்தில் உள்ள பிற நபர்களுக்கு பொறுப்பவர். ஆனால் அவ்வாவணம் மறுக்கப்பட்டால் பிற நபர்கள் தன்னை நாடி அவ்வாவணம் பணத்தை செலுத்த கூறக்கூடாது எனது தனது பொறுப்பை தவிர்க்கும் மேலெழுத்து இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சொல்ற ஒரு செக் எழுதுறாரு, அது வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ யார் பொறுப்பு? அதை எழுதினவங்க தானே பொறுப்பு. அப்படி இல்லாமல் அந்த ஆவணத்தின் பின்புறம் இந்த காசோலை வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா அதுக்காக மற்றவங்க என்னை வந்து பணம் கட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவர் பின்னாடி எழுதி கையெழுத்து போட்டுட்டாரு அப்படின்னா அது வந்து sans recourse endorsement. பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, எப்படி எழுதணும் அப்படின்னா, பே டு வர்ஷா ஆர் ஆர்டர் sans recourse. வர்ஷாவுக்கோ இல்லை அவருக்கு ஆணையிடுபவருக்கோ sans recourse அப்படின்றது டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை, அந்த அடிப்படையில் அவங்களுக்கு பணம் கொடுங்க. பே டு ஷாலினி ஆர் ஆர்டர் வித்தவுட் recourse to me. என்கிட்ட அவங்க திருப்பி கேட்காத மாதிரி நீங்கள் அவங்க கேட்கக்கூடாது அப்படி எழுதுறதுங்க. பாருங்க, அண்ணாமலைக்கு அல்லது அவரது ஆணை பெற்றவருக்கு என் பொறுப்பு இல்லாமல் கொடுக்கவும், இளவழகன் சுந்தருக்கு அவரது சொந்த பொறுப்பில் கொடுக்கவும், வித்தவுட் recourse to me. எனக்கு என்கிட்ட வரக்கூடாது, அவங்க சொந்த பொறுப்பில் அவங்க எடுத்துக்கணும். அதுதான் வந்து பொறுப்பு தவிர மேல் எழுத்து. தென் facultative endorsement. To make an endorser liable on the instrument, notice of dishonor must be given to. கடமை தவிர மேலெழுத்து அல்லது உரிமை தவிர மேலெழுத்து. ஒரு ஆவணம் மதிப்பு மறுக்கப்படுமானால் அவ்வாவணத்தை மேலெழுதியவரை பொறுப்பாக்க அம்முறை ஆவணத்தை உடையவர் மதிப்பு மறுப்பு அறிவிப்பினை தர வேண்டியது அவரது கடமை. அதாவது என்ன சொல்லணும், ஒரு ஆவணம் மதிப்பு மறுக்கப்படுதா, டிஸ்ஆனர் ஆகுது அப்படின்னா அந்த ஆவணத்தை மேல் எழுதுபவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். அந்த முறையாவணத்தை உடையவர் மதிப்பு மறுப்பு அறிவிப்பினை தர வேண்டியது அவரது கடமை. இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை பெறுவது மேல் எழுதப்பட்டவரின் உரிமை. சரியா? இப்போது கடமை, அந்த மாதிரி எழுதுறது வந்து அவரோட உரிமை. இவ்வுரிமையை மேலெழுதியவர் வெளிப்படையாக விட்டு கொடுத்துடலாம். பாருங்க, ஹேமகுமார் அவரது ஆணையை பெற்றவருக்கு கொடுக்கவும் அவமதிப்பு அறிவிப்பு தேவையில்லை அப்படின்னு அவங்க ஜெயா கொடுத்துருக்காங்க. கேட்டு அறிவியாரோட நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனர் வெய்வ்டு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்படியே கூட ஒரு உரிமை கூட விடுத்தலாம். அப்படி அவர் வந்து இந்த இதை வந்து ஏற்றுக்கணுங்கிறது இல்லை, அவருக்கு
அவமதிப்பு அறிவிப்பை செய்யணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லைன்னு கூட அவரோட உரிமையை விட்டு கொடுக்கலாம். ஆனா அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. இருந்தாலும் அவங்க வேணான்னு கூட விட்டு கொடுக்கலாம். Partial endorsement, where the endorsement seeks to transfer only a part of the amount payable under the instrument. The endorsement is called partial endorsement. Partial endorsement does not operate as a negotiation of the instrument. மாற்றுமுறை பகுதி மேலெழுதுதல் அப்படின்னு சொல்றோம். மாற்றுமுறை ஆவணத்தில் உள்ள மேலெழுத்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகையில் ஒரு பகுதியை மட்டும் மாற்றுமாறு மேலெழுதப்பட்டால் அதற்கு பகுதி மேலெழுத்து எனப்படும். இப்போ 10,000 ரூபாய் இருக்கு, அதில் 5,000 ரூபாய் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி பாதி மட்டும் அப்படி சொன்னாங்கன்னா அது பகுதி மேலெழுத்து அப்படின்னு சொல்றோம். இருந்தாலும் ஒரு மாற்றுமுறை ஆவணத்தின் தொகையில் பகுதியை செலுத்தப்பட்டிருப்பின் மீதமுள்ள தொகைக்கு மேலெழுத்து மாற்றிக்கொள்ள முடியும். சரியா? அதாவது பாதி கொடுத்து பாதி கொடுக்காம இருப்பாங்கல்ல, அதுக்கு மாற்றிக்கொள்ளலாம். paid rupees 700 to Sanjay or order out of the bill originally drawn for rupees 1,000. 300 has been settled out of 1,000. The effect of settlement of 300 is to be given to the instrument. 700 to Sanjay or order out of bill of 1,000, the whole amount of which is outstanding. The above endorsement is valid. அவங்க வந்து 300 ரூபாய் ஆல்ரெடியே கொடுத்துட்டு மீதி 1,000 ருபீஸ் இந்த பில்லில் 300 ரூபாய் ஆல்ரெடி அவங்க கேஷாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த 700 மட்டும் ரிமைனிங் இருக்கிற 700 மட்டும் இது கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா அது அக்செப்ட் வேலிட். ஆனால் 1000 ரூபாய் இல்லை 700 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் கொடுங்க, மீதி 300 ரூபாய் அப்புறமா கொடுத்துக்கலாம். வாங்கலை இன்னும் பார்ஷியலாக முன்னாடி பே பண்ணிவிட்டு மீதிக்கு வேணால் நம்ம இது கொடுக்கலாம் என்டாஸ் பண்ணி. ஆனால் இப்போ வந்து என்னென்னா கொடுக்குறப்பே பாதி அப்படிங்கிறது அது கொடுக்க முடியாது. ஓகே, அது இன்வேலிட். Then types of negotiable instrument. Negotiable instrument meaning and bearer instrument. இது வந்து கொணர்பவர் ஆவணம் அப்படின்னு சொல்றோம். ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக் இஸ் பேயபிள் டு பேரர் இஸ் கால்ட் பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட் சப்ஜெக்ட் டு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் either of the two conditions. இதில் வந்து கடன் விதிச்சீட்டு, மாற்றுச்சீட்டு அல்லது காசோலையை கீழ்குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைக்கு உட்பட்டு வரைதலை கொணர்பவர் ஆவணம் அப்படின்னு சொல்லலாம். வெளிப்படையாக கொணர்பவருக்கு தருதல் இடம் எழுத வேண்டும். அதில் வந்து இட் மஸ்ட் பி எக்ஸ்பிரஸ் டு பேயபிள், பே டு ஆர்டர் ஆர் பேரர். இதை கொணர்பவருக்கு அப்படின்னா வெளிப்படையாக அதில் எழுதியிருக்கணும். த ஒன்லி ஆர் லாஸ்ட் என்டாஸ்மெண்ட் ஷுட் பி பிளாங்க் என்டாஸ்மெண்ட். இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா முதலும் அல்லது கடைசியாக உள்ள மேலெழுத்து வெற்று மேலெழுத்தாக இருக்கணும். சரியா? பிளாங்காக இருக்கணும். பே டு ஆர் பேரர், ஆர் அல்லது கொணர்பவர்களுக்கு தருக. Then only check can be bearer instrument. Bill and promissory notes can be made payable to bearer only through blank endorsement. செக் வந்து கொணர்பவர் காசோலை மற்றும் கொணர்பவர் காசோலையாக பத்திரமாக வரைபவரும் மாற்றுச்சீட்டு அல்லது கடன் சீட்டு இவற்றை பெற்று மேலெழுத்து கீறுவதன் மூலம் கொணர்பவர் பத்திரமாக மாற்றிக்கலாம். தென் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆவணம், ஆணை ஆவணம். ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக் இஸ் பேயபிள் டு ஆர்டர் இஸ் கால்ட் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது கடன் சீட்டு, மாற்றுச்சீட்டு அல்லது காசோலை இன்னாரின் கட்டளை விட்டவருக்கு தருக என எழுதுவது பே டு ஆர்டர், பே டு த ஆர்டர் ஆஃப் ஆர்டர். சரியா? அது மாதிரி இவருக்கு இல்லை இவரோட ஆர்டர், இவருக்கு யார் ஆணை கட்டளை இடுகிறாரோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றது. தென் இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் உள்நாட்டு ஆவணம். வந்து ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக் இட் இஸ் an inland instrument subject to the following conditions. It must be drawn in India. உள்நாட்டு ஆவணமாக இல்லை. உள்நாட்டு ஆவணம் அப்படின்னா சில குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒரு ஆவணம் உள்நாட்டு ஆவணமாக அதாவது இந்தியாவில் எழுதியிருக்கணும். இட் மஸ்ட் பி பேயபிள் இந்தியா, இந்தியாவில் செலுத்தப்பட்டதாக இருக்கணும். இட் மஸ்ட் பி ட்ரான் அப்பான் எனி பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, இது இந்திய குடிமகனின் பெயரில் வரையப்பட்டிருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகாது. No, inland instrument remains an inland instrument even if it has been endorsed in a foreign country. வெளிநாட்டு இது வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு எழுதியிருந்தா கூட அது வந்து இந்தியாவில் அப்படின்னு எழுதியிருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அது வந்து இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் அது இருக்கும். சரியா? வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன் சிட்டிசனுக்கு எழுதியிருந்தாங்கன்னா கூட அது வந்து இன்லேண்டு தான்.
Then foreign instrument, foreign அப்படின்னா வெளிநாட்டு ஆவணம். Instrument which is not inland instrument is called foreign instrument. உள்நாட்டு ஆவணமா இல்லாத எல்லாமே வெளிநாட்டு ஆவணம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்னென்னா அது வந்து பில் drawn outside India, இந்தியாவுக்கு வெளியில் அது எழுதப்பட்டிருக்கணும். பில் பேயபிள் அவுட்சைட் இந்தியா, வெளிநாட்டில் பணம் செலுத்துவதாக இருக்கணும். பில் drawn upon foreign citizen, வெளிநாட்டு நபரின் பெயரில் வரையப்பட்டதாக இருக்கணும். ஓகேயா? Then ambiguous instrument, தெளிவில்லா ஆவணம். An ambiguous instrument means an instrument which can be considered either as a promissory note or a bill of exchange. எழுதிய ஆவணம் வந்து கடன் விதி சீட்டா அல்லது மாற்று சீட்டா அப்படின்னு அறிய முடியாத ஆவணமா இருந்துச்சு, தெளிவில்லாத ஆவணம் அப்படின்னு சொல்றோம். சரி, அது வந்து மாற்று சீட்டா இல்லை என்ன கடன் விதி சீட்டா அப்படின்னு அறிய முடியாத மாதிரி அவங்க தெளிவில்லாமல் எழுதிருந்தாங்கன்னா அது தெளிவில்லாத ஆவணம் அப்படின்னு சொல்றோம். Inchoate instrument, முழுமை பெறாத ஆவணம். என்னன்னா இட் மீன்ஸ் இன்கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் சம் ரெஸ்பெக்ட். ஏதோ ஒரு விதத்தில் தொக்கி நிற்கும் ஆவணம் முழுமை பெறாத ஆவணம். அதாவது முழுமையாக அதில் விஷயம் கூறப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அது முழுமை பெறாத ஆவணம். டைம் இன்ஸ்ட்ருமெண்ட், நேர ஆவணம். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் பேயபிள் சம்டைம் இன் ஃபியூச்சர். எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் பணம் செலுத்துமாறு வரையப்படும் ஆவணம் டைம் இன்ஸ்ட்ருமெண்ட். குறிப்பிட்ட நாள் அப்படின்னு டைம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது டைம் இன்ஸ்ட்ருமெண்ட். அகாமடேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், பண வசதி. அதாவது பில் விச் இஸ் drawn accepted without consideration. வந்து மாற்றுச்சீட்டு பிறகு ஒருவருக்கு உதவும் நோக்குடன் மறுபயனின்றி வரையப்படுவது பண வசதி மாற்றுச்சீட்டு. அவர் திருப்பி கொடுக்கணும், இல்லை எந்த கண்டிஷனும் இல்லாமல் அவர்கிட்ட இந்த பொருளை வாங்கிட்டு மாற்றுச்சீட்டு கொடுக்கறதில்ல, அவருக்கு ஏதோ ஹெல்ப்புக்காக அப்படி நம்ம ஒரு மாற்றுச்சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து பண வசதி மாற்றுச்சீட்டுன்னு சொல்கிறோம். டாக்குமெண்ட்ரி பில், ஆவண மாற்றுச்சீட்டு. Certain documents are accepted as negotiable instrument by custom or usage. சில வகை ஆவணங்கள் சட்டம், பணி, மரபு, பழக்க வழக்கம் அடிப்படையில் மாற்றுச்சீட்டாக அங்கீகரிக்கப்படுகிறது. The courts have accepted them as negotiable instrument by usage. சில காரணங்களுக்காக அந்த டாக்குமெண்ட் வந்து ஆவணங்கள், சில வகை ஆவணங்கள் வந்து மாற்றுச்சீட்டாக கோர்ட்லேயே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. Then clean bill, தூய மாற்றுச்சீட்டு. It means the bill to which no document of title to the goods is attached. இது வந்து சரக்குரிமை, அதாவது ரயில் ரசீது, கப்பல் ரசீது ஆவணத்தை இணைக்காமல் வரையப்படும் மாற்றுச்சீட்டு தான் தூய மாற்றுச்சீட்டு. எந்த டாக்குமெண்ட்டும் அதில் இணைக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அது க்ளீன் பில், தூய மாற்றுச்சீட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சில்ட்ரன், இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.